அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட புதிய முயற்சி இன்று 2024 தொடர்கிறது. ஜனவரி 1 என்று 9th சென்ஸ் ட்ரைன் சென்ஸ் கன்சல்ட்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சியில் இந்த மாதத்தின் புது தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுக்கும் உறுதிமொழிகளாகவே இல்லாமல் புதிய பரிமாணத்தில் இந்த வருடத்தில் எப்படி அதை சாதிக்கப் போகின்றோம், அதை கடந்து வந்த பாதைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச்சிறப்பாக எடுத்துரைக்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு இன்று முதல் நிகழ்வாக, இந்த வருடத்தின் முதல் நிகழ்வாக ஒரு புதிய பரிமாணமாக நற்புலரி அவதாரம் எடுக்க இருக்கிறது. அந்த பரிமாணம் என்னவென்றால் சேவர்ஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்ம முன்னாடி வச்சு செய்ய வேண்டிய விஷயம். இல்லைன்னா அட்லீஸ்ட் 6 நிமிஷமாச்சும் அதை நம்ம செய்யணும் அப்படின்றாங்க. அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை, அந்த நாளானது நல்ல நாளாக அமையும், அந்த நாள் அடங்கிய நம் வாழ்க்கையானது நல்ல வாழ்க்கையாக அமையும் அப்படின்றாங்க. ஸோ அந்த வகையில நம்ம நற்புலரியில டெய்லி காலையில பாத்தீங்கன்னா 6 நிமிஷம், 1 மணி நேரம் நம்ம பண்ண முடியாது. அந்த சேவர்ஸ் 6 நிமிஷம் நம்ம பண்ண போறோம். சேவர்ஸ் அப்படின்றது என்னன்றது நான் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது சொல்றேன். முதல்ல சேவர்ஸ்ல எஸ், சைலன்ஸ். அந்த சைலன்ஸை நம்ம இப்போ 1 நிமிஷம் நம்ம செய்ய போறோம். கண்களை மூடி நீங்க எப்படி உட்காந்துறீங்களோ அதே மாதிரி உட்காருங்க. கண்களை மூடி உங்களுடைய மூச்சிலையோ இல்ல இந்த பிறவி, இந்த வாழ்க்கை அமைவதற்கு காரணமாக இருந்த, சின்ன வயசுல நம்ம பிறக்கிறதுக்கு காரணமா இருந்த அப்பா அம்மாவில இருந்து இன்று வரை நம் சிறப்பாக வாழ்வதற்கு காரணமா இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நன்றி உணர்வை மனசார தெரிவிங்க. இல்லைன்னா மூச்சுல கவனத்தை கொண்டு வாங்க. பிரசன்ட்ல உங்களுடைய 1 நிமிஷத்தை கொண்டுடுவாங்க. நம்ம இப்ப கண்களை மூடி 1 நிமிடம் அமரலாம். Good morning, sir. Happy New Year. இப்ப மெல்ல உங்க கைகளை நல்லா தேய்ச்சிட்டு மீண்டும் உங்களுக்கும் நன்றி உணர்வோட, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி உணர்வோட, இந்த உலகத்துக்கும் நன்றி உணர்வோட, கடவுள் நம்பிக்கை இருந்த கடவுளுக்கும் நன்றி உணர்வோட, நம்மளோட பெற்ற தாய் தகப்பன்களுக்கும் நன்றி உணர்வோட மெல்ல கண்ணை திறக்கலாம். அடுத்ததாக விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். முதல்ல சைலன்ஸ், அமைதி பார்த்தோம். இப்ப விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். அதுக்கு முன்னாடி அஃபர்மேஷன் இருக்கு, சாரி நான் அதை விட்டுட்டேன். அஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம என்ன வாழணுமோ, எப்படி இருக்கணுமோ, நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம மனசார ஆத்மார்த்தத்தோட அதை வாய் விட்டு, நீங்க இப்ப எல்லாருமே மியூட் பண்ணிட்டு சத்தமா சொல்லலாம். இது முடிந்த அளவு நீங்க தனியா இருக்க, உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான இருக்கிற இடத்துல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தமா சொல்றீங்க. இப்ப நான் உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு குறிக்கோள் அப்படின்னா நிறைய இருக்கு. அதுல எனக்கு இப்ப டக்குன்னு ஞாபகம் வருது, இல்லை எனக்கு இப்ப உடனே தேவையானது, நான் ஒரு நீண்ட நாள் ஆயுளோட ஹெல்த்தியா
மனத ஆரோக்கியத்தோட இருக்கணும். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா அதோட பர்போஸ் என்ன அப்படின்றதையும் சேர்த்து சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு குமரேசன் ஆகிய நான், குமரேசன் ரொம்ப ஆரோக்கியத்தோட, நல்ல ஆரோக்கியத்தோட, சந்தோஷத்தோட, மனத ஆரோக்கியத்தோட இருக்கணும். ஏன்னா என்னோட குடும்பத்தோட நான் நீண்ட நாள் அவங்களோட மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றத பிரசன்ட்ல சொல்லணும். நான் உடல் ஆரோக்கியத்தோடும் மனத ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா என் குடும்பத்தோட மகிழ்ச்சியா நீண்ட ஆயுளோட நான் இருக்கேன் அப்படின்னு பிரசன்ட்ல சொன்னேன். இருக்க போறேன்னு சொல்றதோட இருக்கேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அஃபர்மேஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு சத்தமா சொல்லுமோ சொல்லுங்க. இப்ப நான் மியூட் பண்ணிட்டு சொல்ல போறேன். கொண்டிருக்கின்றோம். இது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த வார்த்தைகளையும் இந்த அஃபர்மேஷன்லையும் நீங்க மாற்றி அமைச்சுக்கலாம். ஏன் நான் மியூட் பண்ணிட்டு சொன்னேன்னா, உங்களோட பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை மாற்றி நீங்க மியூட் பண்ணிட்டு அதை சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா மத்தவங்களோட விஷயங்கள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் மியூட் பண்ணிட்டு சொன்னேன். இது இந்த அஃபர்மேஷன் எனக்கு புதுசு சார், நான் கத்துக்கணும் சார் அப்படின்னா இன்டர்நெட்ல அஃபர்மேஷன் ஃப்ரீ டவுன்லோட் போட்டீங்கன்னா நிறைய அஃபர்மேஷன் இருக்கும். அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாற்றி அமைச்சு அதை நீங்க சொல்லலாம். அடுத்தது விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். முதல்ல நம்ம சைலன்ஸ் பார்த்தோம். அடுத்தது அஃபர்மேஷன், அதை உறுதிமொழின்னு கூட சொல்லலாம் தமிழ்ல. விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். காட்சிப்படுத்துதலை முடிந்த அளவு நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க என்ன ஆகணுமோ அதை நீங்க வாழ்ந்து பாக்குற மாதிரி, அதாவது உதாரணத்துக்கு கனவு காணுங்கள்னு சொல்லுவாங்க. ட்ரீம், உங்களோட ட்ரீம். உதாரணத்துக்கு நீங்க கார் வாங்கணும், ஒரு பென்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னா அந்த பென்ஸ் கார்ல நீங்க எப்படி எல்லாம் சந்தோஷமா பாட்டு போட்டுட்டு டிராவல் பண்ணுவீங்க, உங்க ஃபேமிலியோட போவீங்க அப்படின்றத உங்களோட பிடிச்ச மாதிரி நீங்க, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இல்லைன்னா நீங்க ஒரு ஃபங்க்ஷன் போற மாதிரி அப்படியே அந்த கார்ல டிராவல் பண்ற மாதிரி ஒரு காட்சிப்படுத்து. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயங்கள் இருக்கோ, எது தேவையோ அதை நடந்த மாதிரியே காட்சிப்படுத்தி பாருங்க. இப்ப அதை நம்ம ஒரு நிமிஷம் பண்ணலாம். நீங்கள் காட்சிப்படுத்திய அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையட்டும். இப்ப மெல்ல கண்ணை திறந்துக்கலாம். SAV பார்த்தாச்சு. இ, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா இந்த ஒரு நிமிஷத்துல என்ன பெரிய எக்ஸசைஸ் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம உட்கார்ந்த இடத்துலயே நம்ம தியானங்கள் பண்ணலாம், இல்ல மெடிடேஷன் பண்ணலாம், சாரி யோகா பண்ணலாம், இல்லைன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்கு, அதை பண்ணலாம். நீங்க கை காலை கூட இன்னைக்கு அசைக்கிறது இல்லை நம்ம. ஸோ அதனால சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்ப ரீசெண்டா கூட நம்ம மாஸ்டர்ஸ்ல பண்ணிருப்போம் அந்த எக்ஸசைஸ். நான் ஏற்கனவே அது பண்றது பசங்களுக்கு. நம்மளுடைய பெயர்களை நம்ம முதல்ல நம்ம கண்ணால எழுதலாம். ஏன்னா காலையில கண்ணு தான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எப்பொழுதுமே கண்ணு ரொம்ப முக்கியம். ஆனா காலையில குறிப்பா அந்த கண்ணோட ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட நாளும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். உங்களோட பேரை கண்ணால எழுதுங்க. இது ஒரு சின்ன எக்ஸசைஸ். கண்ணை திறந்து எழுதலாம், பேரை கண்ணால எழுது.
அடுத்தது ரிவர்ஸ்ல எழுதுங்க பேரை. ரிவர்ஸ்லனா ஜிலேபி மாதிரில லாஸ்ட் லெட்டர்ல இருந்து. உதாரணத்துக்கு குமரேசன்னா NAS அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு. மியூட் பண்ணிடுங்க. இப்ப அடுத்தது நம்மளுடைய கழுத்தால. கழுத்து வந்து ரொம்ப ஸ்பீடா பண்ண வேண்டாம். ஏன்னா சிலருக்கு பழக்கம் இல்லாதனால சுளுக்கு அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பொறுமையா உங்க பேரை கழுத்து. நன்றி. பண்ணியாச்சு. அடுத்தது 6. 6 இன்னைக்கு நம்ம விளக்கங்கள் மட்டும் சொல்றோம். நாளையில இருந்து 6 நம்ம கடைபிடிக்கலாம். 6னா ரீடிங். ஓகே, இன்னைக்கே 6 நம்ம பண்ணிடுவோம். எஸ் மட்டும் நம்ம நாளைக்கு பண்ணுவோம். 6 இன்னைக்கு பண்ணிடுவோம். 6னா ரீடிங். ஒரு நாளை நீங்க காலையில எழுந்திருச்சு படித்தலோட வாசித்தலோட தொடங்குனீங்கன்னா அதனோட விளைவு வேற. இப்போதைக்கு நம்ம ஒரு நிமிஷம்ன்றதுனால ஒரு பக்கம் நம்ம பார்ப்போம். என் கையில இருக்கிற புத்தகம் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அப்படின்ட்டு பல தலைவர்களோட வாழ்க்கையை பற்றிய புத்தகம். தயவு செய்து அங்க மியூட் பண்ணிடுங்க, மத்தவங்க எல்லாருமே அங்க சவுண்ட் வந்துட்டு. ரைட். சோ இங்க நான் வந்து இந்த புத்தகத்துல யாசர் அராஃபத்தை பத்தி நான் படிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் தினமும் காலையில எழுந்து படிக்கலாம். இந்த நற்புலரையில வர ஒவ்வொரு நபர்களும் இதை நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இந்த ரீடிங்க பண்ணலாம். யாசர் அராஃபத் அவர் பிறந்த தினம்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 24, 1929 கைரோ அப்படின்ற இடத்துல, ஈஜிப்ட் அந்த நாட்டுல கைரோன்ற இடத்துல பிறக்கிறாரு. அவர் இறந்த வருடம் நவம்பர் 11, 2004. அவரோட வயசு அப்ப 75. பாரிஸ், பிரான்ஸ் அப்படின்ற இடத்துல இறக்குறாரு. இது ஆங்கில புத்தகம் அப்படின்றதுனால ஆங்கிலத்துல இருக்கு. சிம்பிள் இங்கிலீஷ் தான் நான் படிக்கிறேன். புரியலன்னா நீங்க கேட்கலாம். யாசர் அரஃபத் வாஸ் a leader, a revolutionist and a diplomat. He was the first president of Palestine National Authority. Palestine National Authority அப்படின்ற ஒரு நாடு உருவான போது அவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். While some people believe that he was born in Cairo, he called himself a son of Jerusalem. Son of Jerusalem அப்படின்ட்டு இவரை கூப்பிட்டுருக்காங்க. இவர் நம்பப்படுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்றதுனால இவர் வந்து கைரோ அப்படின்ற இடத்துல பிறந்ததாக நம்பப்படுது அப்படின்றாங்க. யாசர் அரஃபத் ஆல்சோ நோன் அஸ் முகமது யாசர் அப்தல் ரஹ்மான் அப்தல் ரோஃப் அரஃபத் அல் குட்வா. இவ்வளவு பெரிய பேர் அவருக்கு. was born on August 24. திருப்பி அந்த விஷயங்கள் வருது. in Cairo. யாசர் அரஃபத் ஃபாதர் வந்து அப்தல் ரவுஃப் அல் குட்வா அல் ஹுசைனி was a famous textile merchant originally from Egypt. In 1933, Yazar's mother died of a kidney ailment. Kidney ailment ஆல யாசர் மதர் வந்து 1933 இறக்குறாங்க. His father sent him and his younger brother to Jerusalem with their maternal uncle. In 1934, Arafat came back to Cairo. During his school days, Arafat used to spend most of his holidays in Jerusalem. He developed a bond with the city. While living in Cairo, he would visit Jewish colonies against his father's will. However, Arafat never stopped admiring Jewish religion and their customs. In 1944, Arafat entered the University of King Fahd I. During his college days, he studied the works of Zionist scholars like Theodor Herzl. During this period, he also joined the Federation of Palestine and Egyptian Union of Students. Later, he started his own magazine called the Voice of Palestine. இதுவரைக்கும் இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாலஸ்தீனோட வரலாறுன்னு சொல்றதை விட அது வந்து யாசர் அரஃபத்னே சொல்லலாம். அவரு தான் வந்து அந்த பாலஸ்தீனை கட்டி அமைச்சு உருவாக்கின ஒரு நபர்னு சொல்லலாம். அவரை பத்தி விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. இந்த புத்தகத்துல நிறைய தலைவர்கள் பத்தி இருக்கு. தலைவர்களை பத்தி தினமும் காலையில சொல்லலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஆர் ரீடிங். இது வரைக்கும் SAVER பார்த்தாச்சு. கடைசியா எஸ்ன்னு ஒண்ணு இருக்கு.
அது என்னவா இருக்கும்? ஸ்கிரைபிங் சொல்லுவாங்க. அத வந்து ரைட்டிங்னு கூட சொல்லலாம், எழுதுதல்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கைய 2024 டெய்லி நம்ம வாழ்க்கையில டெய்லி எழுதணும். நம்ம என்ன மாதிரி இருக்கணும், நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் இப்படின்ற விஷயங்களை காலையில எழுந்திருச்சு எழுதணும். அதை ஒரு நிமிஷமாச்சும் எழுதணும்ன்றாங்க. இன்னைக்கு நம்ம முதல் நாள் அந்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டு நாளையில இருந்து நீங்க எல்லாரும் எழுதுவீங்க நம்புறேன். நான் இன்னைக்கு நிச்சயமா எழுத போறேன் இந்த செஷன் முடிய கூட. ஸோ சேவர்ஸ் இனிமேல் தினசரி காலையில நம்மளுடைய செஷன்ல SAVERS என்னன்னு சொல்லாம யாராச்சும் அன்மியூட் பண்ணி நான் சொன்ன விஷயங்கள் யார் நோட் பண்ணிருக்கீங்க பார்ப்போம். சேவர்ஸ் லட்சுமி நாராயண் சார் அதை ஃபாலோ பண்றாங்க. லட்சுமி நாராயண் சாரை தவிர வேற யாராச்சும் எழுதி அதை நோட் பண்ணி தான் சொல்லலாம். ஏன்னா நிச்சயமா லட்சுமி நாராயண் சாருக்கு தெரியும் அவங்க அந்த விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். யாருமே நோட் பண்ணலையா? சார் நீங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் சார் 16 பேர் இருக்கீங்க சார். சார் திருமூர்த்தி. திருமூர்த்தி சார். எஸ் சார், சொல்லுங்க சார். முதல்ல தியானம் சார், 1 நிமிடம். சைலன்ஸ், அமைதி. சைலன்ஸ் சார். அடுத்தது வந்து தியானம். 1 நிமிடம், 1 நிமிடம். அஃபர்மேஷன் சார். அஃபர்மேஷன் தியானம் இல்ல சார். அஃபர்மேஷன், உறுதிமொழி. விசுவலைசேஷன் அடுத்தது. அப்புறம் ரீடிங். எக்ஸசைஸ். அப்புறம் எக்ஸசைஸ். அடுத்தது ரீடிங் 6. அடுத்தது எஸ் ஸ்கிரைபிங். இது தயவு செய்து எல்லாரும் நோட் பண்ணீங்க. இது சாதாரண விஷயம் தான். சொல்லுங்க சார், சொல்லுங்க. எஸ் பிக் இம்பாக்ட்னு சொல்லுவாங்க. சின்னஞ்சிறு விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய சார். அப்படி சொல்லுங்க, ஒரு நிமிஷம் சார், ஒரு தடவை சொல்லுங்க அப்படியே. நான் திருப்பி சொல்றேன் சார், மத்தவங்க மியூட் பண்ணீங்க. சைலன்ஸ், அஃபர்மேஷன், வி விஷுவலைசேஷன், இ எக்ஸசைஸ், ஆர் ரீடிங், எஸ் ஸ்கிரைபிங். எஸ்னா வந்து அமைதி, சைலன்ஸ். ஏனா ஒரு அஃபர்மேஷன், உறுதிமொழி. நீங்க என்ன பண்ணணுமோ அதை சத்தமா செஞ்சதாவே சொல்லணும். வி விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். இ எக்ஸசைஸ். 6 ரீடிங், படித்தல். எஸ் ஸ்கிரைபிங்னா எழுதுதல், நம்மளுடைய தினசரி வேலைகளை எழுதுதல். இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷமாச்சும் நம்ம காலையில செய்யணும். ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சேவர்ஸோட தொடங்குங்க ஒவ்வொரு நாளும். இது சின்ன விஷயம் தான், பட் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இது பல பேர் வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. நீங்க சேவர்ஸ்ன்னு அடிச்சாலே அதோட வெற்றி ரகசியங்கள், பல விஷயங்கள் நெட்ல இருந்து நீங்க பார்க்கலாம். நன்றி. ஓவர் டு லட்சுமி நாராயண் சார் இன்ட்ரோடக்ஷனுக்காக. ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். இனிமேல் நம்ம காலையில 6 நிமிஷம் குயிக்கா நம்ம பண்ணிடலாம். தேங்க்யூ. மிக்க நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2024க்கான நல்வாழ்த்துக்கள். இன்று நமக்கு புதிய ஒரு பயிற்சி தலைப்புடன் இந்த மாதம் நாம் துவங்குகிறோம். அதை வந்து ரெசல்யூஷன், தீர்மானங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா முதல் தேதியில் துவங்கும் போது ஜனவரி 1ஆம் தேதி எல்லாருமே ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவாங்க. பட் அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. பட் இருந்தாலும் அந்த ரெசல்யூஷன், தீர்மானத்தை ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதன் முக்கியத்துவம், இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு வழக்கம் போல் நம்மளுடைய நற்புலரியின் துவக்க கால, அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்று சொல்வது போல ஒருவர் வருவார். அவர்தான் இன்று நம்மிடையே பேச இருக்கின்றார். இவர் சொந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் தொழில் முறையாக அவருடைய தந்தையார் ஆரம்பித்த ஸ்டேஷனரி அந்த பிஸ்னஸை அவங்க செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் MBA, MS, MSW போன்ற பட்டங்களை பெற்றிருக்கின்றார். சைக்கலாஜிக்கல், அதாவது மனோதத்துவத்தில் குறிப்பாக ஆலோசனை வழங்குவதில் சிறப்பு பயிற்சி பெற்றவர். நிறைய நபர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி மிக சிறப்பாக அவர்களுக்கு நல்வழி காட்டிய ஒரு அனுபவம் உண்டு. அதேபோல் அவர் இந்தியா மார்ட் என்கிற ஒரு மிகப்பெரிய எல்லோ பேஜஸ் நிறுவனம் இன்று இந்தியா முழுவதற்கும் பல வணிகர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இந்தியா மார்ட் நிறுவனத்தின் 2 ஆண்டுகள் விற்பனை துறையில் மேலாளராக பணியாற்றிய அனுபவம் உண்டு.
அதுவும் இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட் முழுவதுமாக எடுத்து நிர்வகித்த ஜெனரல் மேனேஜராக இருந்து நிர்வகித்த அனுபவம் அவருக்கு உண்டு. இதையெல்லாம் கடந்து அவர் பயிற்சி துறையில் தன்னுடைய ஆர்வத்தை செலுத்த ஆரம்பித்ததன் விளைவாக பள்ளி, கல்லூரி மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தற்போது பயிற்சிகளை வழங்கி வருகின்றார். அதன் விளைவாக அவர்களுக்கு தொழில்முறை சார்ந்த முன்னேற்றங்களையும் அபிவிருத்திகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு, பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில், லைஃப் ஸ்கில் போன்ற துறைகளிலும் அவருடைய முன்னேற்ற பாதையில் அவர்களை அமைத்துக் கொள்வதற்கான அனைத்து பயிற்சிகளையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார். பயிற்சி துறையில் எந்த ஒரு நேரத்திலும் எங்கிருந்தாலும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து உடனடியாக சென்று பயிற்சிகளை வழங்குவதில் மிகுந்த ஆர்வத்துடனும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர். இப்படியெல்லாம் அவரை நிறைய சொல்லிக் கொண்டு போகலாம். நேர காலத்தை கருதி அவரை நான் அறிமுகம் செய்ய விழைகிறேன். புதிதாக வந்த நபர்களுக்கு சரி, ஏற்கனவே இருப்பவர்களுக்கு அவரை பற்றி தெரிந்திருக்காமல் போகாது. புதிய நபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அவரை அறிமுகம் செய்கிறேன். அவர்தான் இந்த நற்புலரி தளத்தின் நிறுவனரும் ஐடிசிசி, அதாவது சென்னை கவுன்சிலர் என்று அழைக்கக்கூடிய திரு குமரேசன் அவர்கள். இவர் ஜேசிஸ் பயிற்சியாளர், ஜோன் ட்ரைனர் சர்டிஃபிகேஷன், பஞ்சு குருகுலத்தின் சர்டிஃபிகேஷன் மற்றும் நிகில் ஃபவுண்டேஷன் பயிற்சியாளர். அது மட்டும் இல்லாமல் ரோட்டரி கிளப்பில் பணியாற்றி வருகின்றார். ஒரு சமூக சேவலராக தன்னை பரிமளித்துக் கொண்டிருக்கின்றார். ஜேசியில் தன்னை பரிமளித்து அதிலும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி பல பொது தளங்களிலும் பயிற்சி தளங்களிலும் ஆளுமையாக இருக்கக்கூடிய ஐடிசிசி குமரேசன் அவர்களை அறிமுகம் செய்து தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். இன்று அவருக்கு ரெசல்யூஷன் என்கிற தலைப்பில் நம்ம அனைவருக்கும் பயிற்சிகளை வழங்குவார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மி நாராயணன் சார். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நற்புலரி இனிய காலை வணக்கம். என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேட்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி பிபிடியும் தெரியும் நான் நம்புறேன். நன்றி. ஸோ ரெசல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்ற ஒரு கேள்வியோட நான் இங்க தொடங்குறேன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ரைட் ராங்லாம் எதுவுமே இல்லை சார். உங்களை பொறுத்த வரைக்கும் ரெசல்யூஷன் அப்படின்னா நீங்க ஆன்சர் யாரும் அன்மியூட் பண்ணி சொல்லலாம், நான் சொல்ல பிரபாகரன் பேசுறது. சரி, என்னை பொறுத்த சார். வரைக்கும் ரெசல்யூஷன்னா வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து ஒண்ணு ஒரு கோல் செட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட டைமையோ இல்லை நம்ம நேரம் நம்மளோட செயல்பாடுகளே வந்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகிறது, அது ஒரு வகையான ரெசல்யூஷன். இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு ஹேபிட் வந்து நமக்கு வந்து தேவையில்லாமல் வந்துடுச்சு, அதை ஏதாவது மாற்றணும். அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து டெய்லி சாப்பிட்றது வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டோம். அதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை தினமும் நடக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணலான்னு தோணும்போது அதுவும் ஒரு வகையில ரெசல்யூஷன் சார். கோல் ஓரியன்டடா போறதும், பிளஸ் வந்து ஏதாவது ஒரு ஹேபிட் ஓரியன்டடா போறதும் அதெல்லாம் ரெசல்யூஷன். தேங்க்யூ சார். சூப்பர் சார். பிரபாகரன் சார் ரொம்ப அருமையா சொன்னீங்க. இந்த மாதிரி இன்டராக்ஷன் பண்றதா ஒரு ட்ரைனிங் செஷனோட ஒரு பெரிய வெற்றி. திருமூர்த்தி சாரும் இன்டராக்ட் பண்ணாங்க, பிரபாகரன் சார் இன்டராக்ட் பண்ணீங்க. 2 பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள், நன்றி. சார் சொன்னது கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஆன்சர். வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? இன்னும் ஒரு நபர் சொல்ல விரும்புறீங்கன்னா பேசலாம். உறுதி எடுத்துக்கொள்வது சார். ஓகே மேடம், தேங்க்யூ. சரியா கேட்கல, யாரோ இன்னொருத்தவங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. தமிழ்ல சொல்லணும்னா மியூட் பண்ணீங்க, நான் சொல்லிடுறேன். தமிழ்ல சொல்லணும்னா உறுதி, தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதை தொடர்ந்துட்டு திருப்பி அதை அப்படியே விட்டுட்டு போகாம அதுலேயே ஸ்டிக்கா நின்று அதை தொடர்ந்து செய்யறது, நிலைத்த நீடித்த அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பெர்சிஸ்டன்ட், நெவர் எவர் கிவ் அப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இன்று தொடங்கினா அதை தொடர்ந்து செஞ்சு அதை வெற்றி அடைகிறது அப்படின்றதுதான் உறுதி, தீர்மானம், பெர்சிஸ்டன்ட், ரெசல்யூஷன் எல்லாமே பொருந்தும். ஸோ நம்ம இந்த 2024, அதாவது கொரோனாவுக்கு பிறகு, ஆஃப்டர் கொரோனாவுக்கு பிறகு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல வருடங்கள் வந்துட்டு கொரோனாவுக்கு பிறகு. அதனாலதான் வாட் இஸ் ரெசல்யூஷன் ஏசி நான் போட்டிருக்கேன். இதை நான் தலைப்பை மாத்தணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா ஆஃப்டர் கொரோனா நிறைய பேர் வாழ்க்கையில கேட்கும் போது
ஒரே மாதிரிதான் சார் போயிட்டு இருக்கு. கொரோனாவுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு சார், கொரோனாவுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்களுடைய ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத இன்னைக்கு எழுதி தொடங்குங்க. ஸோ அடுத்தது யாரெல்லாம் ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க, who are all taking ரெசல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைல்டா இருக்கலாம், ஒரு ஃபாதரா இருக்கலாம், ஒரு மதரா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு அது பாத்தீங்கன்னா திருப்பி நம்மளுடைய இயர் எண்ட் டிசம்பர்ல புது ரெசல்யூஷனா மாறும். அதோட பட்டி டிங்கரிங்லாம் தட்டி புது ரெசல்யூஷனா மாறும். ஏன்னா அந்த ரெசல்யூஷனை எடுத்துட்டு அதை கண்டினியூ பண்ணாம விட்டுருப்பாங்க. நான் சொன்னேன்ல, உறுதி, தீர்மானம், பர்சிஸ்டன்ட் அப்படின்ற விஷயம் இல்லாதனால திருப்பியும் அதை செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா எனக்கு நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கிறது எப்படின்னா, நான் வந்து இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவேன். ஏன்னா நம்மளுடைய டாபிக்ல ரெசல்யூஷனை பத்தி பேசினாலும் என்னோட ரெசல்யூஷன் என்னன்றது நான் சொல்லப்பேன். நான் வந்து கணக்கு வழக்கு எழுதுறது உண்டு. இன்னைக்கு வருமானம் வருதுன்னா அதுல எவ்வளவு சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறேன், எவ்வளவு செலவாகுது, இந்தந்த விஷயங்களுக்கு எவ்வளோ அப்படின்றத பிரிச்சு எழுதிட்டு செலவுகளையும் எழுதுறது உண்டு. இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கணக்கு வழக்கு எழுதுறது ரொம்ப சரியான விஷயம். ஆனா சில காலங்கள்ல நம்ம வந்து அதை செய்யறது இல்லை. நான் பாத்தீங்கன்னா செய்யறது இல்லை. அது ஏன் அப்படின்னு நான் பார்த்தா, அந்த உறுதிமொழியில நான் சரியா பண்ணாதனாலதான் அதை ரீசொல்யூஷனா திருப்பி எடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த விஷயத்த நான் ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. திருப்பி பாத்தீங்கன்னா அந்த இயர் எண்ட்ல தான் திருப்பியும் அதை ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, இது ரீசொல்யூஷனாவே மாறிட்டு இருக்கு. ஹூ ஷுட் டூ சோ, யார் யாரெல்லாம் இதை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயா இருக்கலாம், இந்த மாதிரி யாரா இருக்கலாம், யாரு வேணாலும் பண்ணலாம் சார். ஆனா யார் யார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனா யார் யாரெல்லாம் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாருமே பண்ணலாம் சார் இந்த ரெசல்யூஷனை. எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, இஸ் தேர் எனிதிங் கால்ட் ரைட் அண்ட் ராங்? உங்களுடைய வாழ்க்கையில சரி தவறு அப்படின்றது ஏதாவது விஷயம் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா கிடையாது சார். நம்ம நிறைய பேர் புரிதல் வந்து தவறா இருந்துகிட்டு வாழ்க்கையில தேவையில்லை தான் சார். அதாவது சரி தவறுன்னு யாருன்னு சொன்னான்னு பார்த்தாங்கன்னா, உங்களுடைய மூதாதையர், அதுக்கு முன்னாடி. இது எதன் அடிப்படையில உருவாயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதன் அடிப்படையில தான் சார் உருவாயிருக்கும். தேவையில்லைன்ற அடிப்படையில தான் சரி தவறு அப்படின்றது உருவாயிருக்கு. ஸோ அதனால இந்த விஷயம் செய்யறதுனால உங்களோட வாழ்க்கையில எந்த பாதிப்பும் இல்லைன்னா அது சரி அப்படின்றது அர்த்தம். உங்களை பொறுத்தவரைக்கும் அப்படிதானே? கரெக்டா சொல்றேன்னா? கிடையாது. அதாவது ஒரு தேவை, அந்த தேவையை செஞ்சோம்னா அது சரி, அந்த தேவையை நம்ம செய்யலைன்னா அது சரியில்லை. அப்படிதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அதனால நீட் நோ நீட் அப்படின்றதுதான் நம்மளுக்கு தேவை. ரைட் யுவர் ரெசல்யூஷன். நீங்க பிரபாகரன் சார் சொன்ன மாதிரி நல்ல காய்கறிகளை சாப்பிடணும், வெயிட் லூஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம இன்னைக்கு காலையிலே சேவஸோட தொடங்கணும். இது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கே நிறுத்துற விஷயமா இருக்கக்கூடாது, தொடர்ந்து செய்யணும். 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சார், 4 விஷயங்கள் சார். ஒரு விஷயத்த நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போகணும்னா, இது வந்து ஒரு NLPன்னு சொல்ற நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராம் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள். நான் இன்னைக்கு மேக்சிமமா எவ்வளவு விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறேன். ஏன்னா நேரமும் முக்கியம். இந்த ப்ரோக்ராம் 1/2 மணி நேரம், 30 இல்லாட்டி 35 நிமிஷம் தான். அதனால முடிந்த அளவு நான் விஷயங்களை கொடுக்குறேன். ஒரு ரெசல்யூஷன் எப்படி எடுத்தா அது சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்றது. முதல்ல அணுகுமுறையில் இணக்கம். நீங்க ஒரு விஷயத்தை தொடங்கும் போது அது அந்த செயல்ல இருக்கட்டும், அந்த நபரா இருக்கட்டும், அதுல சம்பந்தப்பட்ட ஒரு பொருளா இருக்கட்டும், ஒரு நபரா இருக்கட்டும், அதுல ஒரு இணக்கத்தோட செய்யணும். ஆமா சொல்லிட்டாங்க, இன்னைக்கு காலையில எழுத சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த நோட்டை எடுக்கிறதுல இருந்து டொப்புன்னு போட்டு அதுல இது பண்றது அது இணக்கம் கிடையாது. அந்த நோட்டை எடுத்து அதையும் ஒரு உயிர் மாதிரி அதை அப்படியே லைக் பண்ணி, அதை டச் பண்ணி, அதை ஒரு ஃபீல் பண்ணி, அதை அழகா அந்த புது புத்தகங்கள்லாம் சிலர்லாம் எடுத்து அப்படியே முகர்ந்து பார்ப்பாங்க. சோ அதுதான் சார் லவ். அதுதான் ஒரு இணக்கம்ன்றது, ஒரு அணுகுமுறையில் இணக்கம் அப்படின்றது. அந்த நோட்டு உங்களோட லைஃப்ல ஒரு பார்ட்டா ஆயிடும் சார். அந்த புக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நபரா மாறிடும் சார், ஒரு ஃப்ரெண்டா மாறிடும். சோ அந்த மாதிரி நம்ம ஒரு புக்கோ ஒரு நோட்டை உதாரணமா சொல்றோம். அந்த மாதிரி நீங்க பழகக்கூடிய நபர்களை வெறும் வேலைகளுக்காக பழகாமல், உங்களுடைய சுயலாபத்துக்காக பழகாமல், அவங்களோட ஒரு இணக்கமாக பழகணும் சார். இது எல்லா விஷயத்துக்கும் பொறுப்பு. அதனாலதான் ஒரு விஷயம் சிலர் வெற்றி அடைகிறதுக்கும் சிலர் தோல்வி அடைகிறதுக்கும் காரணம் இது. ஒரு பாயிண்ட், 4 விஷயங்கள் நான் சொல்றேன், இதுல ஒரு பாயிண்ட்.
அடுத்தது நம்மளோட ஐம்புலன்கள். சரி, இந்த ஐம்புலன்களை நம்ம சரியா யூஸ் பண்றதே இல்ல. நம்ம சொல்லுவாங்க ஆண்கள் வந்து பெரும்பாலும் பெண்களை விட சரியா பாக்குறது இல்லைன்னு சொல்லுவாங்க. இது உளவியல் ரீதியா நிரூபணப்பட்ட ஒரு விஷயம். நம்ம சில சமயத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கீச்சையை வச்சு தேடிட்டே இருப்போம். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்க வந்து நம்ம அம்னியா இருக்கட்டும், அதாவது மனைவியா இருக்கட்டும், நம்மளுடைய குழந்தைங்களா இருக்கட்டும், பெண் குழந்தைங்களா இருக்கட்டும், திடீர்னு வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு ஒரே அசிங்கமா போயிடும். அசிங்கப்பட்டா குமார் அப்படின்ற மாதிரி நம்ம இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கோமே, டக்குனு இவங்க வந்து எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் ஆகும். ஏன்னா பொதுவாகவே ஆண்கள் சரியாக பார்ப்பதில்லைன்னு சொல்றாங்க. அதை வந்து நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் அது வந்து இயற்கையா ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அந்த பொறுமையோட நிதானத்தோட அதை பார்க்கறது இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஐம்புலன்கள், அதாவது விஷுவலைசேஷன், ஆடிட்டரி, கினஸ்தட்டிக், ஆல்ஃபாக்டரி, கெஸ்டேட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணால பாக்குற விஷயங்கள் நம்ம சரியா பாக்குறது இல்ல, பேசுற விஷயங்கள் கேட்கிற விஷயங்களை சரியா கேட்கறது இல்ல, உணர்வு ரீதியா ஒரு ஒரு நபரோட சரியா உணர்ந்து அவங்களோட அந்த உணர்வுபூர்வமான கினஸ்தட்டின்னு சொல்ற அந்த தொடு உணர்வுகள் இருக்கிறதுல, நோய் நொடிகள்லாம் வரலனால அந்த கட்டிப்பிடி வைத்தியம் சொல்லுவாங்கல்ல, வசூல் ராஜ் MBBSல, அது உண்மை சார். அது நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. உங்களுடைய மனைவியோட இது யாரும் தவறா நினைத்திட வேண்டாம். ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே மெச்சூர் எனஃப், ஒரு அடல்ட் தான் இருக்கீங்க. அதனால ஒரு மனைவியோட ஒரு இணக்கமான ஒரு ஒரு அந்த உறவுன்றது இருக்கணும் அப்படின்னா அவங்கள தொடணும் அப்படின்றாங்க, ஒரு ஹக் பண்ணணும்ன்றாங்க, அவங்களோட கைகளை பிடிச்சு பேசணும்ன்றாங்க, அந்த கினஸ்தட்டிக் வேணும்ன்றாங்க. உங்களுடைய மனைவியும் உங்களுடைய கணவனையும் ஹக் பண்றதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. அதுக்காக நீங்க வந்து எல்லாரும் இருக்கும்போது போயிட்டு கட்டி பிடிச்சிக்க நான் சொல்லல. உங்களுக்கு பிரைவசி இருக்கும்போது ஒரு ஹக் பண்ணலாம், அவங்கள ஒரு பாராட்டலாம், அவங்க போட்டு கொடுக்குற ஒரு காஃபிக்கு ஒரு ஹக் பண்ணிட்டு கை பிடிச்சு தேங்க்யூ சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி இருக்கக்கூடாது சார். உங்களோட ஆத்ம ரீதியா செய்யணும். இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த மாதிரி உங்களோட குழந்தைகளோட கூட நீங்க கையை பிடிச்சி அவங்களோட விளையாண்டு அவங்கள ஹக் பண்ணி நீங்க பழகுனீங்கன்னா அவங்க இன்னும் அறிவாற்றலோட செயல்படுவாங்கன்ட்டு நிரூபணப்பட்டிருக்கு. நேத்து கூட என்னுடைய குருநாதரோட நம்ம நாகப்பட்டினத்துல இருக்கிற ஐசக் நியூட்டன் நிறுவனத்தோட சேர்மனோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு புத்தகத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். உளவியல் ஆசான்னு சொல்லலாம், சிக்மண்ட் ஃப்ராய்ட். அவரோட புத்தகங்கள்லாம் படிச்சீங்கன்னா இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிரூபணம் பண்ண ஒரு விஷயத்த அவர் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு தான் இந்த உளவியலை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்து இந்த உளவியல் அப்படின்றது இருக்கு. ஆனா அவருதான் வந்து அந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்றவர் தான் அந்த உளவியலை உலகத்துக்கு அப்படியே கொண்டுட்டு வர்றாரு. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் கரெக்டான விஷயம், இதுதான் மனுஷன், இதுதான் ஆண், இதுதான் பெண் அப்படின்றத உளவியலை கொண்டு வர அவரு சொன்ன விஷயங்களும் இதுதான். நான் சொல்லிட்டு இருக்க விஷயத்தான் நான் சொல்ற விஷயங்கள் எதுவுமே நிரூபணம் பண்ணாத ஒரு விஷயம் கிடையாது, எல்லாம் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா அவுட்கம் திங்கிங். நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்க, ஒரு விஷயம் யோசிக்கிறீங்கன்னா அதனால என்ன விளைவு, பர்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல் விளைவு. நான் வளரணும் சார், நான் ஒரு 1000 கோடி சம்பாதிக்கணும் சார், நான் ஒரு 1546 கோடி நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா அந்த சம்பாதிச்சு அதனால யார் யாரெல்லாம் பெனிஃபிட் ஆக போறாங்க. அதாவது வாழ விட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா அறிஞர்களும் ஊருக்காக வாழுன்னு சொல்ல சார், உங்களுக்காக வாழ, அதுக்கப்புறம் ஊருக்காக வாழுன்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சுயநலம், அதுக்கப்புறம் பொதுநலம். ஒரு வெற்றி அடைகிறீங்க அப்படின்னா அந்த வெற்றியில யார் யாரெல்லாம் கூடவே பயனடைஞ்சுக்கு வர போறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க மட்டும் வளர்றது வளர்ச்சி கிடையாது, உங்களோட கூட இருக்கிறவங்க சேர்ந்து வளர்றதுதான் வளர்ச்சி. அதனாலதான் அவுட்கம் திங்கிங் இருக்கணும்ன்றாங்க. நல் விளைவு தரும் சிந்தனைகள் இருக்கணும். ஒரு யோசிக்கிறீங்கன்னா அதுல யார் யாரெல்லாம் பயனடைய போறாங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா என்ன பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, என்ன வாழ்க்கைடா இது அப்படின்ட்டு. 3 வகையான பீப்புள்னு சொல்லுவாங்க. அதாவது சிலர் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழணும், நல்ல சேஃபா வாழணும், ஒரு கல்யாணம் பண்ணணும், ஒரு குழந்தை பெக்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், ரிஸ்க் மட்டும் எடுத்துடவே கூடாதுப்பா, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. இதுக்கு பேர் வாழ்றது இல்லை சார், எக்ஸிஸ்டிங்னு சொல்லுவாங்க. இருக்கிறது. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, பூச்சி இருக்கு, இந்த உலகத்துல நிறைய உயிரினம் இருக்கு, இதே மாதிரி மனுஷனும் இருந்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி தான் அந்த எக்ஸிஸ்டிங். என்ன சார் எல்லாரும் பண்ணிட்டு இருக்குது, எல்லாரும் போய் கிணத்துல விழுந்தா நம்மளும் கிணத்துல விழுறதா? அது கிடையாது சார் வாழ்க்கை, அது எக்ஸிஸ்டிங். உலகத்துல இருக்கின்ற சிலர்லாம் பாத்தீங்கன்னா என்ன நேரம் பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருப்பான், என்ன வாழ்க்கையாது, வாங்குற காசு அப்படியே செலவாயிட்டே போயிட்டு இருக்கு, பத்தவே மாட்டேங்குது, எப்படி வாழ்றது,
இவன் பாரு நல்லா இருக்கானே, நம்ம நல்லா இல்லை இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பான். வாழ்றதே ஒரு போராட்டமா இருக்கும். அதாவது கஷ்டம்னு சொல்லக்கூடாது, போராட்டம்னு சொல்லணும். சொல்ற வார்த்தையில கூட வாழ்க்கை இருக்கு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிட்டே இருப்பான். சர்வைவிங் சொல்லுவாங்க. ஆனா சிலர்லாம் பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு கோட்பாடுகளோட வாழ்றான் பாரு அப்படின்வாங்க. நீங்க விஜயமல்லையா அந்த மாதிரியான ஆட்களை சொல்லல. நான் வாழ்றான் பாரு அவனையும் பத்தி சொல்லுவோம். நான் சொல்றது ஒரு தனக்குன்னு ஒரு கோட்பாடு, தான் வாழணும், தன்னால இத்தனை பேர் பயனடையணும் அப்படின்னு கோட்பாடோட வாழ்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும் சார். அதுதான் வாழ்றது அப்படின்ட்டு. நீங்க எந்த கட்டத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் 3 விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 இடத்துல நீங்க எங்க இருக்கீங்க நீங்களே முடிவு பண்ணி. போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்கமா, எக்ஸிஸ்டிங்ல இருக்கமா, இல்ல வாழ்ந்துட்டு இருக்கமா அப்படின்றது முடிவு பண்ணி. அடுத்தது பிஹேவியர் ஃபிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை. எல்லா இடத்துலயும் நீங்க தலை குனிஞ்சு போகணும் இல்ல சார். எந்த இடத்துல தலை குனியணுமோ அந்த இடத்துல தலை குனியணும் சார். என்னைக்குமே ரிஜிடா நான் எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு அப்படின்றதுக்காக உங்களோட பிரின்சிபலுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல போயிட்டு என் பிரின்சிபலை நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் ஆகணும் அப்படின்னு போயிட்டு ரிஜிடா இருக்கக்கூடாது. அங்க இருக்கிற நபர்களை எம்பத்தைஸ் பண்ணி உங்களோட பிஹேவியரை கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி கொண்டுட்டு வரணும் சார். நெகிழ்வுத்தன்மை வேணும். ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்கள் நீங்க ஒரு உறுதிமொழி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த உறுதிமொழி உறுதியா இருந்து அது பெர்சிஸ்டன்ஸா இருந்து சக்சஸ் ஆகிறதுக்கு உதவும் சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல ஃபாலோ பண்ற லிசன், ரைட், ரீகால், இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கட்டும், ஏபிசிடின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஆட்டிடியூட் வந்து பிஹேவியரா மாறும் சார். உங்களோட பிஹேவியர் கேரக்டரா மாறும் சார். இதெல்லாம் சேர்ந்தது சார் பி. ஆட்டிடியூட்னா ஒண்ணும் இல்லை சார், மனப்பாங்கு. உங்களுக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள் செயலா மாறுறது சார். உங்களோட ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா அதிகபட்சமா எப்படி இருக்கும்னா ஜீன்ல இருந்து வரும் சார். உங்களோட ஜீன் சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா கால் மேல கால் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த குழந்தை கால் மேல கால் போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவும் அதே மாதிரி தூங்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஜீன்ல இருந்து வரும். அடுத்து எக்ஸ்டர்னல் லேர்னிங் ஆட்டிடியூட் சொல்லுவாங்க. உங்க பக்கத்துல யாரும் உட்காந்துருக்காங்களோ அதே மாதிரி தான் சார் நீங்களும் இருப்பீங்க. எனக்கு வந்து இந்த ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல எடுத்து வச்சா பர்ஃபெக்டா இருக்கும்னு நான் நினைப்பேன். எனக்கு கூட பழகுற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஏதாவது எடுத்தா அந்த பொருளை அந்த மூலையில தூக்கி எறிகிறது, இப்படிதான் அந்த ஆட்டிடியூட் இருந்துட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நானும் அந்த பேப்பரை கசக்கி தூக்கி மூலையில எரிய ஆரம்பிச்சு. இந்த மாதிரி உங்க பக்கத்துல யாரு இருக்காங்களோ அதுவாவே நீங்க ஆகிடும். அதனாலதான் சின்ன வயசுல சொல்லுவாங்க பார்த்து பழகப்பான்ட்டு, சும்மா சொல்லல, அதுவும் சயின்ஸ் தான். நீங்க பயங்கர ஆக்டிவா இருப்பீங்க, உங்க பக்கத்துல உள்ளவங்க சொங்கி சொப்பலாங்கியா இருப்பாங்க. என்னத்த உட்காந்துட்டு என்னத்த எழுந்துச்சுட்டு அப்படின்னு இருப்பாங்க. நீங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டு புதுசா யாராச்சும் ரொம்ப நாள் கழிச்சு வந்து மீட் பண்ணாருன்னா நீ பயங்கர ஆக்டிவா இருந்தீங்க, என்னடா இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டுன்ற மாதிரி நீங்களும் என்னத்த வாழ்றது, என்னத்த உட்கார்றது, என்னத்த எழுந்திருக்குது அப்படின்னு மாறி. அதனால இந்த ஆட்டிடியூட் வந்து உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் சொல்லுவாங்க. ஒரு புக்கே இருக்கு எப்படி இது தீர்மானிக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தண்ணி கேனை வச்சிருப்பாங்க. சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா போயிட்டு கியூல குடிச்சுப்பாங்க. சில ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா பிடிச்சி தள்ளிட்டு போய் அப்படியே கேனே கீழே உழுவுற அளவுக்கு தண்ணி குடிப்பாங்க பசங்க. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஒரு விஷயத்த மனப்பாங்கு எப்படி இருக்கு, ஒரு பாசிட்டிவான மனப்பாங்க இருக்கு. ரெண்டாவது எதிர்மறையான மனப்பாங்கு, நெகட்டிவ் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் என்ன ஆகும், நாளடைவுல எந்த இடத்துக்கு போனாலும் அந்த கியூல நிக்கிறன்ற ஹேபிட்டே வராது. இடையில புந்து சார் யாராச்சும் தெரிஞ்சவங்க தான் இடையில போடுவாங்க, பாத்துருக்கீங்களா? ஏதாவது கியூல நின்றுட்டே இருக்கும். இன்னைக்கு 60 வயசு 70 வயசான நபர்கள் கூட இதை செய்யறாங்க. நான் பார்த்திருக்கேன், சில டீச்சர்ஸே பண்ணிருக்காங்க. எனக்கெல்லாம் அவமானமா இருக்கு. என்னடா நம்மளுக்கு பாடம் கத்து கொடுத்த ஆசிரியர்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு. நிச்சயமா சார், இது உண்மை சார். ஏன்னா அவங்க சின்ன வயசுல தெரியாம இது விளையாட்டுக்கு தானே, நம்ம ஃப்ரெண்டு கூட சொல்லுவோம் ஒரு நாள் தானே ட்ரை பண்ண அப்படின்னு. அது நாளடைவுல அது ஹேபிட்டா மாறிடும், அது பிஹேவியரா மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் கியூலயே நிக்க மாட்டாங்க. நகத்தை கடிச்சு துப்புறவன் நெயில் கட் பண்ணவே மாட்டான். கட்டிங் 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 மிஷினை பல்ல வச்சு கடிச்சு கடிச்சுதான் துப்புவான். அது பிஹேவியரா மாறிடும். நாளைய பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயம் ஒரு முத்திரை குத்தி அவன் அப்படிதான் சார். அவன்கிட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க சார். நீங்க ஏதாவது ஒரு அட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த போற வழியில ஏதாவது பொண்ணை பார்த்தா ராக்கெட் விட்டு போயிடுவான் சார். அவன்கிட்ட போய் கொடுக்குறீங்க சார், இந்த பொண்ணு கிட்ட கொடுங்க சார், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு சார் அப்படின்னு அந்த சமுதாயம் குத்துற அந்த முத்திரை தான் கேரக்டர். உங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியர் கேரக்டர். இந்த கேரக்டர் எல்லாம் சேர்ந்ததுதான் உங்களுடைய டெஸ்டினேஷன் அப்படின்றது. சோ அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு சார். நான் இன்னைக்கு நேரம் கருதி ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும். உங்களோட ரெசல்யூஷன் சக்சஸ் ஆகணும்னா இந்த பேஸான விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து ஒரு அக்கௌண்ட் எழுதுறது வந்து சாதாரண விஷயம் நினைக்கலாம். ஆனா நீங்க எந்த அளவு கணக்கு வழக்குகள் எழுதி
ஒரு வாழ்க்கையை தொடங்குறீங்களோ இல்ல வாழ்க்கையை நிறைவு செய்றீங்களோ, அதாவது ஒரு நாளை நிறைவு செய்றீங்களோ, அந்த மாதிரி நபர்கள் பாத்தீங்கன்னா காசு என்ன பார்த்தாலும் கையில இருந்துகிட்டே இருக்கும் சார். இன்னைக்கு வாழ்க்கையில பினான்சியலா சாதித்த அனைத்து நபர்களும் கணக்கு வழக்கு எழுதுற நபர்கள் தான் சார். அது அம்பானியா இருந்தாலும் சரி, அதானியா இருந்தாலும் சரி. இன்னைக்கு என்ன கையில இருந்து செலவு பண்ண அந்த கணக்கு வழக்கு எழுதுறதுக்கு ஒரு ஆளை வேணா போட்டு பண்ணுவாங்களே தவிர அவங்க கணக்கு வழக்கு இல்லாம இருக்க மாட்டாங்க சார். அதனால என்னோட ரெசல்யூஷன், நான் சில நாட்கள்ல எழுதாம விட்டதை இன்றைய நாள்ல இருந்து கணக்கு வழக்க ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன். இது தொடர்ந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்தது நான் இதுவரை இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணல. என்ன அப்படின்னா, பண்ணிட்டு இருக்கேன். பட் பெரிய அளவுல நான் பண்ணல. என்ன விஷயம் அப்படின்னா, ட்ரெய்னிங் ஃபீல்ட்ல நான் வந்து மற்றவர்களுக்காக ஒரு வெண்டாருக்காக போய் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய நான் டைரக்டா அப்ரோச் பண்ணி நிறைய ட்ரெய்னர்ஸ்க்கு வாய்ப்புகள் பெரிய அளவுல கொடுக்கல. இங்க நற்புலரி தளத்துல வந்த நபர்களுக்கே நான் ரெஃபர் பண்ணிருக்கேன். பட் நான் எடுத்து ஒரு பண்றேன். இப்ப சிவபாலன் சார் நாங்க சேர்ந்து பண்ணிருக்கோம். ஒரு சில நபர்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த வருடமானது 2024 ஆனது நிறைய ட்ரெயினர்களுக்கு, இந்த நற்புலரியில வந்த ட்ரெயினர்களுக்கு வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கிற ஒரு நபரா இந்த குமரேசன் இருக்கணும் அப்படின்றத இந்த ரெசல்யூஷன் 2024ல நான் எடுத்திருக்க ஒரு ரெசல்யூஷன். ஸோ அதனால நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. இது எல்லாமே வந்து சும்மா வேலை வெட்டி இல்லாம அன்னைக்கு முன்னோர்கள் சொல்லிட்டு போன விஷயங்கள் இல்ல. இது எல்லாமே சயின்ஸ். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, மொழியினை போல் வாழ்க்கை. நீங்க பாக்குற விஷயத்துல இருந்து, நீங்க பேசுற விஷயத்துல இருந்து, நீங்க கேட்கிற விஷயங்கள்ல இருந்து, தொடர விஷயத்துல இருந்து உங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணும். இது லிங்குஸ்டிக்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு பிக் பாஸ் பாக்குறதுனால என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்காது சார் அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய மடத்தனம். நிச்சயமா அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உங்களுக்கே தெரியும். அந்நியன் படத்துல போற மாதிரி சர்ரும் உள்ள போய் உட்கார்ந்துரும் சார். நிகழ்வுகளின் அடிப்படையிலையும் செயல்படுறது மனிதனோட மனம், ஆள் மனம் சொல்றது. அதனால என்ன பாக்குறீங்களோ அதுதான். அதனால நீங்க இனிமேல் பாக்குற நான் டிவில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். எப்பயாச்சும் இந்த சாப்பிடும் போது, இந்த அயன் பண்ணும்போது, வெளியில வரும்போது பாக்குறதுதான். பட் டிவி பாக்குறத நான் நிறுத்திட்டேன். சோ அதனால நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஒரு விஷயம் செய்யறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னா அதை நீங்க செய்யுங்க. அதுல பாதிப்பு இருக்குன்னா தயவு செய்து அதை செய்யாதீங்க. அதுதான் நான் நீட் நோ நீட் அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ ஐடிஏஎல் சொல்லுவாங்க, இன்புட் ஐடிஏஎல். ஸோ இதுல வந்து இன்புட்ஸ் தாட்ஸ் ஆக்ஷன், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்ற மாதிரி நான் மொழியினை போல் வாழ்க்கைன்னு சொல்றேன். உங்களுடைய உள்ள என்ன போகுதோ அதுதான் உங்களுடைய எண்ணமா மாறும். அந்த எண்ணம் தான் செயலா மாறும். அந்த செயல் தான் உங்களோட வாழ்க்கையா மாறும் சொல்றேன். இதுக்கு உதாரணங்கள்லாம் நம்ம நிறைய இருக்கு. ஸோ அதனால இந்த நாள், வருடத்தின் முதல் நாள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வருஷத்துல நிறைய ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு தீம் இருக்கு. இந்த மாசமே ரெசல்யூஷன் நிறைய நபர்கள் ஆல்ரெடி பிளாக் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. தொடர்ந்து பயணிங்க. நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். வாழ்க்கையில சேர்ந்து முன்னேறலாம். 2024 இங்க இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் மிகச்சிறந்தாக ஆண்டாக அமைந்துட்டு என்னுடைய மனமார்ந்த உள ரீதியாக நான் இங்க எல்லாருக்கும் சொல்றேன். வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். விஷ் ஹாப்பி நியூ இயர் நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும். சார் உங்களுக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்ல சிறப்பாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் செஷனை எடுத்திருக்கீங்க. இதுல 16 நபர்கள் கலந்து கொண்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி கலந்து கொண்டவங்களுக்கும். பிரபாகரன் சார் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது இன்னைக்கு ஹலோ உரை. ரொம்ப மிக ஹலோ சிறப்பா ஹலோ இருந்தது. வாழ்த்துக்கள். மேடம், ஹலோ மேடம், பிரபாகரன் ஃபர்ஸ்ட் கை தூக்குனாரு. வரிசையா கொடுத்துட்டு வாங்க. எங்க இப்ப நீங்க பிரபாகரன் சார் தான் சார் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பிரபாகரன் சார் தான் சொன்னேன். இல்ல உங்களோட வாய்ஸ் வாய்ஸே மியூட் வரல, ஆயிடுச்சுன்னா வாய்ஸே மியூட் ஆயிடுது. ஓ அப்படிங்களா, சாரி. பிரபாகரன் சார் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். சார் பிரபாகரன் சார் உங்களோட ஃபீட்பேக் வேணலாம். மேடம் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி லைனா சொல்லுவாங்க. உங்களுடைய ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி. வரிசையாக நான் அழைக்கிறேன் மேடம். தேங்க்யூ. நன்றி சார். இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது சார். ரெசல்யூஷன்றதுல ஆரம்பிச்சு, நீங்க வந்து எப்படி வந்து ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து ஹேபிட் ஆகும். பிளஸ் அதுவே வந்து நம்மளோட பழக்கமாவும் மாறுது. இதெல்லாம் எப்படி நம்ம எப்படி அத வந்து நம்ம கண்காணிச்சு அதெல்லாம் வந்து நம்மளோட பழக்கத்துலேருந்து மாத்தணும். எது நல்ல பழக்கமா மாத்தணுன்றது. அப்புறம் நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அந்த ஐம்புலன்களும்
ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே இருக்கு. நம்ம 1/2 மணி நேரம் தேடுற விஷயத்த ஜஸ்ட் 1 செகண்ட், 2 செகண்ட்ஸ்ல அடுத்தவங்க முடிச்சுருவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருந்துச்சு சார். ஐம்புலன்கள் இது எல்லாமே இன்னைக்கு சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ வந்து ரொம்ப நன்றி சார். சூப்பரான செஷன் குடுத்ததுக்கு இன்னைக்கு. ரொம்ப நன்றி சார். நன்றி பிரபாகரன் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்தது தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அருள்ஜோதி மேடம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கிட்டு அப்புறமா தாமரம் சார். ஓகே, அருள்ஜோதி மேடம், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு நட்புணரியில எப்பவுமே வந்து குமரேஷன் ஐயா எல்லாருக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டு அவர் அமைதியா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு அவர் பேசுறது வந்து மிகச் சிறப்பான ஒரு செய்தி. அதோட இந்த புத்தாண்டுல அவர் எடுத்துக்கிட்ட உறுதிமொழி எல்லாருக்கான விஷயங்கள் ட்ரெயினர் எல்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறது உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உளவியல் நம்ம எத்தனை முறை பார்த்தோம்னா எனக்கு மிக பிடித்த ஒரு துறைனா உளவியல். அதுல வந்து இவர் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே சிக்மன் பிராயட்ல இருந்து எல்லாமே படிச்சிருந்தாலும் அவர் சொன்ன சில செய்திகள் புதிதா இருந்தது. அத அணுகக்கூடிய முறை, அதாவது நடைமுறை வாழ்க்கையோடு ஒப்பீடு வச்சு சொன்னது. ஒரு ஹக் பண்றதா இருக்கட்டும், ஒரு கை குலுக்குறதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட எந்த மாரி ஒரு மனிதரை மாத்துது அப்படிங்கிற செய்தி வந்து சொன்னது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்துருக்கட்டும், எதா இருந்தாலும் இப்போ ஒரு பாராட்டுக்கள் அப்படிங்கிறது அவங்கள எப்படி ஒரு மாற்றத்த உருவாக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. எல்லாத்தையும் சொல்றதுக்கான நேரம் இல்லைங்கனால ஒரு செய்தி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். நல்ல மன நிறைவான ஒரு இது இந்த ஆண்டு தொடங்கட்டும். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நன்றி மேம். நன்றி. நன்றி, நன்றி. தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நற்புலரே, காலை இனிமையான மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்று ஒரு சிறப்பான நாள் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நற்புலரி ஃபவுண்டர் அவர்கள் இன்று ஒரு சிறப்பான வாழ்த்துக்களையும் சிறப்பான அவருடைய மனதில் உள்ள எண்ணங்களையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த நாள் ஒரு புதிய முயற்சிகளை உருவாக்கும் நாளாக நான் எண்ணுகின்றேன். இந்த வருடமாவது நம்முடைய எண்ணங்களில் நாம் நினைத்ததை நல்லபடியாக நடத்தி முடிப்போம் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும், நற்புலரியில் இணைந்திருக்கும் அனைவரும் இன்னும் சில நபர்களை இதில் சேர்த்து நல்ல பயிற்சி அளிக்கும் இந்த நற்புலரியில் இணைவோம் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நற்புலரிக்கு என்றென்றும் நான் இணைந்திருப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியும் இந்த நாளில் நான் அளிக்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி நன்றி. நன்றி, நன்றி சார். ஏவிஎன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். அத்துடன் ஆங்கில புத்தாண்டாகிய 2024 ஆண்டு வாழ்த்துக்கள். இந்த புது ஆண்டு 2024 என்ற புது ஆண்டு எல்லோருக்கும் நலத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி எல்லோரையும் வாழ்த்தி என்னுடைய சிறிய உரையை தொடங்குகிறேன். ஒரு ஆரம்பத்துல முதல்ல இதை பத்தி சொன்னார். சேவர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி இன்று நமது நற்புலரி நிறுவனர் திரு குமரேசன் மிக அருமையாக தன்னுடைய உரையை தொடங்கினார். அந்த சேவர்ஸ் என்பது மறக்க முடியாதது. அது நல்ல ஒரு அருமையான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு தாரக மந்திரம். அப்புறம் அவர் சொன்னதுல ரொம்ப பிடிச்சது வந்து ABCD. A ஃபார் அட்டிடியூட், B ஃபார் பிஹேவியர், C ஃபார் கேரக்டர் அண்ட் D ஃபார் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் இருக்கு, அதுவும் நல்ல ஐடியா. டெஸ்டினேஷனும் ஓகே, டெஸ்டினியும் ஓகே விதி. ஸோ பிஹேவியர், அட்டிடியூட், பிஹேவியர், கேரக்டர் அண்ட் டெஸ்டினின்னு சொல்லிக்கலாம். டெஸ்டினேஷன் அதிகம் எடுத்துக்கலாம். ஸோ ABCD ஃபார்முலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல அருமையான ஒரு இது. அப்புறம் NLPயை டச் பண்ணி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாரு. ராப்போ அண்ட் ஆல்சோ தட் சென்சஸ் எல்லாம் நல்ல அருமையா சொன்னாரு. ஒரு மிக குறுகிய நேரத்தில் மிக அருமையான விஷயங்களை இந்த ஆங்கில புத்தாண்டு துவக்கத்தில் நமக்கு சொல்லி நமக்கு மனதில் நல்ல கருத்துக்களை விதைத்த அவருக்கு மனப்பூர்வ பாராட்டுக்கள். சென்ற ஆண்டு 2023 மிகப்பெரிய விவசாய புரட்சியை செய்தவர் யார் தெரியுமா? யாரு? நம்முடைய நிறுவனர் திரு குமரேசன் அவர்களே. அதாவது ஏகப்பட்ட ஏராளமான பயிற்சியாளர்கள், பயிற்றுனர்கள், பேச்சாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோர் உள்ளம் என்றுடைய வயல்களில் ஏராளமான கருத்துக்களையும் விதைத்து
ஏராளமான கருத்துக்களை விதைக்க வாய்ப்புகளையும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய விவசாய புரட்சியை செய்தவர் திரு குமரேசன். ஸோ அந்த கருத்துக்கள் கண்டிப்பாக வளர்ந்து அதை எல்லோரும் அறுவடை செய்யும் பொழுது மேலும் மேலும் வளர்ச்சியை காண்பார்கள். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த விஷயத்தில் நற்புலரி மிகப்பெரிய விவசாய புரட்சியை செய்திருக்கிறது. அந்த விவசாய புரட்சியை செய்த பெரிய விஞ்ஞானி, விவசாய புரட்சி விஞ்ஞானி திரு குமரேசன் அவர்கள். ஸோ அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்கள். இந்த புது நாளில் ரெசல்யூஷன் என்ற பெயரில் மிக அருமையான கருத்துக்களை வழங்கிய அவருக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் மேலும் மேலும் பல உயரங்களை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரே ஒரு விஷயம், அந்த யாசர் அரஃபாட்டை பத்தி சொன்னார், அது நல்லா இருந்தது. மிக அருமையான கருத்துக்கள், நல்ல அருமையான விஷயங்கள். அதே யாசர் அரஃபாட் பிற்காலத்தில் என்னன்னாருன்னா அவர் பயங்கரவாதியா மாறிட்டாரு, இந்தியாவுக்கு எதிராகவும் மாறிட்டாரு. பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த முக்கியமான நாடு இந்தியா. அவருக்கு இன்டர்நேஷனல் பீஸ் அவார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அவார்டையும் இந்திரா காந்தி கொடுத்து அவரை ஒரு நண்பராக ஆக்க முயற்சி செய்தார். அதையெல்லாம் மீறி யாசர் அரஃபாட் காஷ்மீர் இந்தியாவின் பகுதி அல்ல, பாகிஸ்தானின் பகுதி என்று சொல்லி இந்தியாவுக்கு எதிராக மாறிவிட்டார் என்பதும் உண்மை. ஸோ யாசர் அரஃபாட் பற்றி விட்டு போன சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஸோ அது ஒரு எதிர்பாராத ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒரு திருப்பம். இனியோ அதனுடைய விளைவுகள் வேறு மாதிரி இருந்தன. மொத்தத்தில் மிக அருமையான செய்திகள். ஸோ ஜெனரல் நாலேஜ் சம்பந்தமாகவும் ஒரு அருமையான கருத்துக்களை இங்கு சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் இந்த 2024 ஆண்டு நற்புலரியில் மீண்டும் நல்ல கருத்துக்களை எல்லோருக்கும் கொடுத்து ஒரு அருமையான துவக்கத்தை கொடுத்து திரும்பவும் இந்த சாதனை படியில் மேலும் மேலும் பயணத்தை தொடங்கி அதே பயணத்தில் நம்மையும் அழைத்து செல்லும் திரு குமரேசனுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அனைவரும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்தி அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார். தொடர்ந்து லக்ஷ்மணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2024க்கான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு இன்றைய ரெசல்யூஷன் என்ற தலைப்பின் கீழ் நமது நற்புலரியின் நிறுவனர் நண்பர் குமரேசன் எடுத்த பயிற்சியின் சில சாராம்சங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆட்டிடியூடு, அதாவது ஒரு மனோபாவம் சிறப்பாக இல்லாமல் இன்று எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு செயலையும் மிக சிறப்பாக செய்துவிட முடியாது, அணுக முடியாது. அந்த ஆட்டிடியூட், அதாவது மனோபாவம் தான் நல்ல ஒரு பழக்கமாக மாறுகிறது. பிஹேவியர், அந்த பிஹேவியர் தான் ஒரு கேரக்டராக, அதாவது முற்றிலும் அவர் ஒரு சிறந்த ஒரு மனிதராக, ஒரு பண்பட்ட மனிதராக உருவெடுக்க செய்வது அந்த மனோபாவமும் பழக்க வழக்கங்களும் தான். அவை எல்லாம் ஒன்று சேரும் போதுதான் நாம் ஒரு நல்ல ஒரு இலக்கை அடைவோம். டெஸ்டினி என்று சொன்னார் நமது ஏவிஆர் அவர்கள். அதுபோல ஒரு நல்ல ஒரு இலக்கையோ ஒரு விஷயத்தையோ செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையை செய்வதற்கு இந்த 3 விஷயங்களை ABC 3ம் வேண்டும். ஆட்டிடியூட், பிஹேவியர் அண்ட் கேரக்டர். அந்த வகையில் ஒரு நல்லதொரு ரெசல்யூஷனுக்கான ஒரு அடிப்படை விஷயத்தை இன்று நமக்கு எடுத்து உரைத்திருக்கின்றார். குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து விட்டார். அந்த 5 நிமிடம், தினம் 6 நிமிடம் என்று சொன்னார். அந்த 6 நிமிடம் சாத்தியம் இடாது என்ற அளவில் அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15 நிமிடங்கள் கடந்து சென்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. இதை அந்த அந்த விஷயங்களை அடுத்தடுத்து விரைந்து செய்து முடித்தால் மட்டுமே நாம் திட்டமிட்டபடி 6:15க்கு முடிக்க முடியும். 6:15க்கு முடித்ததால் அடுத்தடுத்த பணிகளில் நம்மால் சிறப்பாக ஈடுபட முடியும் என்ற ஒரு எண்ண கிடக்கையை நான் வெளிப்படுத்தி இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, ஏன்னா அனைவரும் இன்னைக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, சிலர் வெளியே போயிட்டு வரணும், சிலர் பேர் பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைப்பாங்க. அந்த விஷயங்களுக்கெல்லாம் போதுமான நேரத்தை நாம் இன்று சிறப்பாக ஒதுக்கி வழக்கமாக செய்யும் விடுமுறை தினம் என்று சோம்பி இருக்காமல் ஒரு நல்லதொரு ஆக்கப்பூர்வமான நாளாக இந்த நாளை மாற்றி அமைத்து தொடர்ந்து இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு நற்புலரியின் அனைத்து பயிற்சிகளும் உறுதுணையாகவும் ஊக்கமாகவும் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மற்றொரு வேண்டுகோளாக, இதுவரை நம்மளுடைய கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் செய்து அனுப்பாதவர்கள் உடனடியாக ஃபில்அப் செய்து அனுப்பி தங்களுடைய ஆர்வத்தையும் தங்களுடைய செயல்பாட்டையும் பதிவு செய்து முறையை கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா
இது வந்து தன் விருப்ப படிவமாக நம்ம அனுப்பி இருக்கின்றோம். இந்த இதில் பயிற்சி தளத்தில் இணைய விரும்புபவர்களும் சரி, தொடர்ந்து பார்வையாளராக பயணித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்களும் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் செய்து அனுப்பினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதன் அடிப்படையிலே பல பட்டியல்கள் தயாரிக்கிறதற்கு வசதியாக இருக்கும் என்ற வேண்டுகோளை வைத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். நன்றி நன்றி சார். மீண்டும் ஒரு முறை குமரேசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு சார். உங்களுடைய எஸ் மேம். ஒன்றும் இல்லை, லக்ஷ்மணன் சார் சொன்னதுக்கு நான் அதுதான் சேவர்ஸ் அப்படின்றது நம்ம தொடங்குறோம். இன்னைக்கு வந்து நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணதோட டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இனிமேல் கண்டினியூஸா 6 நிமிஷத்துக்குள்ள நம்ம அதை முடிச்சுக்கலாம் சார். நன்றி. நன்றி நன்றி சார். வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஒரு அஃபர்மேஷன்ல ஃபீட்பேக் சொல்றது கூட ஒரு அஃபர்மேஷன் வைக்கணும் போல இருக்கு சார். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். நம்மளுக்கு டைம் கரெக்டா நம்ம முடிச்சிட்டோம். 6:25 ஓகே நம்ம ஓகே. நியூ தேங்க்யூ ஸோ மச் சார். நல்ல ஒரு விஷயத்தை நல்ல ஒரு நாளில் ஒரு அஃபர்மேஷனாக கொண்டு வந்திருக்கீங்க. உங்களோட அஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. எங்களையும் வந்து சிந்திக்கவும் அதை எந்த முறையில் கொண்டு போகணுன்றது ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். 2023 சிறப்பாக அமைஞ்சது. 2024 கண்டிப்பாக சிறப்பாக அமையும். மேன்மேலும் இந்த நற்புலரி தளமானது இன்னும் நிறைய நற்சிந்தனையாளர்களையும் நல்ல பயிற்சியாளர்கள் உருவாக்க போகிறது. அதில் எந்த ஒரு தடையும் இல்லை, தயக்கமும் இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பா போயிட்டு இருக்கு. இங்க வரக்கூடிய நபர்கள் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதை கண்டிப்பாக நம்ம செய்வோன்ற நம்பிக்கையோட இந்த செஷனை நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இந்த செஷனை எடுத்து கொடுத்த குமரசன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு ஆலயமோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.